Chapter 10 Science-ல Unit 1 Laws of Motion-ல உள்ள brief answers. அதில் first question, define inertia, give its classification. Inertia-னா என்ன, அதோட classification என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A body to resist a change in its motion or rest. அதாவது இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், மூவ் ஆகிட்டுருக்கிற பஸ்ஸில் இருக்கோம். அந்த பஸ் திடீர்னு நின்றுச்சுன்னா நம்மளால் ஒரு ஜர்க்கை ஃபீல் பண்ண முடியும். ஒன்று நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுவோம், இல்லைனா பேக்கில் வருவோம். அந்த ஜர்க்கை தான் இனர்ஷியான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நின்றுட்டுருக்கிற பஸ் சடனாக மூவ் ஆச்சுனாலும் இதே ஜர்க்கை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதை தான் இனர்ஷியான்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. சரியா? இனர்ஷியாவோட டைப்ஸ் 3 விதம். ஃபர்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன், நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே, இதுதான் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கம்மிங் டு செகண்ட் ஒன், கிளாசிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். யூசேஜை பேஸ் பண்ணி ஃபோர்ஸோட டைப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைக் பேரலல் ஃபோர்ஸ், அடுத்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு தேர்ட் ஒன், if a 5n and a 15n forces are acting opposite to one another, find the resultant force. 5n 15n அப்படிங்கிற ஃபோர்ஸஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது F1 அதாவது 5nங்கிறத F1 ஃபோர்ஸ் 1 15nங்கிறத F2 ஃபோர்ஸ் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? F2லேருந்து F1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதாவது 15n minus 5n, 15லேருந்து 5 போச்சுன்னா 10 இல்லையா? அப்போ ஆன்சர் 10n. n is nothing but Newton. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஃபோர்த் கொஷின், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். மாஸையும் வெயிட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மாஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதாவது பேஸ். அதுவே வெயிட் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ்டுனா ஒன்றுத்துலேருந்து பெறப்படுறது தான் டிரைவ்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி மாஸோட யூனிட் வந்து கேஜி, வேறஸ் வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். மாஸ் ஸ்கேலா குவான்டிட்டி, வெயிட் வெக்டார் குவான்டிட்டி. அடுத்த கொஷின், டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் அண்ட் தி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதாவது ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்தோட மல்டிப்ளைடு வேல்யூவை தான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள்னு சொல்லி சொல்கிறோம். அதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்எம். என்எம்னா நானோமீட்டர்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு சிக்ஸ்த் ஒன், ஸ்டேட் தி பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. அட் யூக்லிபிரியம் தி அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் தி இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. யூக்லிபிரியம் அதாவது சமநிலையில் ஒரு ஃபோர்ஸோட தனித்தனி ஃபோர்ஸஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கவுண்ட் பண்ணணும். அதாவது எல்லாத்தையும் சம் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் யூக்லிபிரியம் தி அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் தி இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு செவன்த் ஒன், ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லானா என்னன்னு கேட்குறாங்க. தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு மனுஷன் மேலேயோ இல்லைனா பொருள் மேலேயோ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பாடி. இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பாடி. F is equal to ma. இதில் ஒரு வேர்ட் கூட மிஸ்பிளேஸ் ஆகாமல் எழுதணும். ஏன்னா லா அப்படிங்கிறதுனால அப்படியே நம்ம எழுதணும். ஓகே, எய்த் கொஷின், why a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicles. எதனால ஸ்பேனர் அதாவது பெரிய கைப்பிடி உள்ள ஸ்பேனர் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸில் ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஸ்பேனர் இப்படி தான் இருக்கும், வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் ஸ்பேனர். எதனால நீண்ட கைப்பிடி உள்ள ஸ்பேனர் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ரீசன் என்னென்னா, ஹை டார்க் வித் லெஸ் ஃபோர்ஸ். டார்க்குனா முறுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? முறுக்கம் கொடுக்குறாங்க இல்லையா? அது கம்மியான ஃபோர்ஸில் அதிகமான முறுக்கம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேனர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து கம்மிங் டு நைன்த் கொஷின், while catching a cricket ball the fielder lowers his hands backwards. Why? ஒரு கிரிக்கெட் பாலை பிடிக்க போகும்போது ஃபீல்டர் வந்து தன்னோட கையை பின்னோக்கி கொண்டு போகிறாங்க, ஏன்னு கேட்குறாங்க. ரீசன் என்னென்னா, இன்க்ரீஸ் தி டைம் ஆஃப் கான்டாக்ட், டிக்ரீஸ் தி இம்பல்ஸ். அது வந்து நேரத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. இன்க்ரீஸ் தி டைம் ஆஃப் கான்டாக்ட், அதனால தான் தங்களோட கையை பின்னோக்கி கொண்டு போகிறாங்க. ஓகே, அடுத்து கம்மிங் டு 10th கொஷின், how does an astronaut float in a space shuttle? ஸ்பேஸ் ஷட்டில்னா விண்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆஸ்ட்ரோனாட்ஸ் அப்படிங்கும்போது விண்கலத்தில் உள்ள வீரர். ஓகேவா? அவங்க எதனால அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் இருக்கும்போது மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விண்கலம் ஆக்சுவலாக கீழே வரைஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஹாவ் ஈக்குவல் ஆக்சிலரேஷன்.
ஆக்சிலரேஷன் அப்படிங்கும்போது வேகம் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கும் 2 பேருக்குமே ஒரே வேகம் இருக்கும். அதனால 2 பேரும் எடை குறைந்த நிலையில், ஹென்ஸ் போத் ஆர் இன் தி ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். அதனால 2 பேரும் எடை குறைந்த நிலையில் காணப்படுறாங்க. ஓகே, லாஸ் ஆஃப் மோஷனில் உள்ள டீட்டெயில் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். இனர்ஷியாவோட டைப் என்ன, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே, ரெஸ்ட் அப்படின்னா ஒரே நிலையில் இருக்கிறது, மோஷன் அப்படின்னா மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன்னா திசை. இது 3 பேஸ் பண்ணி தான் இனர்ஷியாவோட டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டோட மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? டு ரெசிஸ்ட் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ரெஸ்ட்னா ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மூமெண்ட் இல்லாத நிலை, ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆஃப்டர் ஷேக்கிங் லீவ்ஸ் ஃபால் டவுன். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நல்லா ஷேக் பண்ணுறோம், குலுக்கிட்டு அந்த மரத்தை நிறுத்தணுன்னு, அந்த மரத்தை விட்ட உடனே அதில் உள்ள லீவ்ஸ் எல்லாம் கீழே கொட்டுமா? அதை தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கமிங் டு செகண்ட் டைப், இனர்ஷியா ஆஃப் மோஷன். மோஷன்னா என்ன சொன்னோம்? மூமெண்ட்டுன்னு சொன்னோம். அதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா, to resist a body to change its state of motion. To resist a body to change its state of motion. அதுக்கு எக்ஸாம்பிள், an athlete runs some distance before jumping. அத்லெட் இருக்காங்களே, அத்லெட்னா தடகள வீரர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க குதிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டு குதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் குதிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மூமெண்ட்டில் இருந்துட்டு குதிச்சாதான் அவங்களுக்கு ஈக்குவேட் ஆகும். ஓகேவா? அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கம்மிங் டு தேர்ட் டைப், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன்னா என்னென்னு படித்தோம்? திசைன்னு படித்தோம். அப்போது அதுக்குண்டான டெஃபினேஷன் என்னென்னா, டு ரெசிஸ்ட் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள், a sharp turn while driving a car you tend to lean sideways. இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம், திடீர்னு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ காரை திருப்பும்போது டிரைவரும் சேர்ந்து ஒரு மாதிரி லெஃப்ட் சைடு திருப்புறாங்கன்னா லெஃப்ட் சைடு அவங்களும் சேர்ந்து சாய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல 3 லா இருக்குது. என்னது? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் உள்ள டெஃபினேஷன் என்னென்னா, everybody continues to be in its state of rest or the state of uniform motion unless it is acted upon by some external force. everybody, அதாவது ஒரு பொருளோ ஒரு மனுஷங்களோ ஒரே இடத்துல இருப்பாங்க, இல்லைனா சீரான இயக்கம். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சீரான இயக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு லைட்டான மூமெண்ட்டில் இருப்பாங்க. எப்போ வரைக்கும்? நம்ம ஒரு ஃபோர்ஸ், நம்ம ஒரு மூவ் அவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும், நம்ம நகர்த்துற வரைக்கும் அந்த பொருளும் அந்த மனுஷனும் அதே இடத்துல தான் இருப்பாங்க இல்லையா? அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Next, coming to Newton's second law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body. இதை நம்ம 2 மார்க்கில் ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அதாவது ஒரு மனுஷன் மேலேயோ பொருள் மேலேயோ நடக்கிற ஃபோர்ஸை சொல்கிறாங்க. ஓகேவா? is directly proportional to the rate of change of linear momentum of the body. இதில் எந்த வேர்டும் மிஸ்பிளேஸ் ஆகக்கூடாது, லாங்கிறனால அப்படியே எழுதணும். ஓகே, F is equal to ma. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அதோட டெஃபினேஷன் என்னென்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. ஓகேவா? FB is equal to -FA. ஓகே, இதுதான் 3 லாஸ். அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம பார்த்த 3 லாஸ் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு 5th கொஷின், டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட்னா என்னென்னு படிச்சிருக்கோம்? ஏவுகணை. ப்ரொபல்ஷன்னா முன்னோக்கி நகர்றது, புஷிங் ஃபார்வர்டு, இல்லைன்னா ராக்கெட் முன்னோக்கி நகர்றது. அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது எதை பேஸ் பண்ணது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அப்படின்னா என்னது? ஒரு ஆக்ஷனுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி படித்தோம் இல்லையா 2 மார்க்கில்? அதை பேஸ் பண்ணது தான் ராக்கெட் ப்ரொபல்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஃபில்டு வித் ஃபியூவல் இன் தி ப்ரொப்பலண்ட் டேங்க். டேங்க்னா என்னன்னு சொன்னோம்? தொட்டி இல்லையா? அந்த தொட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூவலால் நிரப்பப்பட்டிருக்கு. ஃபியூவல்னால் எரிபொருள். ஓகேவா? எரிபொருள்னால நிரப்பப்பட்டிருக்கு. அடுத்தது, when the rocket is fired producing a huge momentum.
ராக்கெட் ஃபயர் ஆனோடனே, ராக்கெட்னா என்னென்னு படித்தோம், ஏவுகணை. ராக்கெட்டை ஃபயர் பண்ண உடனே அது வந்து ஹியூஜான மொமெண்டம், ஹியூஜ்னா அதிகப்படியான வேகத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட எண்டில் நெருப்பு வச்சோடனே அதிகப்படியான வேகத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், திஸ் மொமெண்டம் மேக்ஸ் தி ராக்கெட் ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட். இந்த வேகம் தான் ராக்கெட்டை முன்னோக்கி தள்ளுது. ஓகே. 5th பாயிண்ட், தி மாஸ் ஆஃப் தி ராக்கெட் கிராஜுவலி டிக்ரீசஸ் அன்டில் த ஃபியூவல் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன் அவுட். உள்ள எரிபொருள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எரிபொருள் ஃபுல்லாக தீர்ற வரைக்கும், ஃபுல்லாக எரிஞ்சு தீர்ற வரைக்கும் பொறுமையாக ராக்கெட்டோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அது எரிய 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 இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகே, எது ராக்கெட்டோட வெயிட். அடுத்தது, தி மாஸ் ஆஃப் தி ராக்கெட் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் ரிசல்ட்டிங் இன் கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் தி ராக்கெட். அதாவது ஆல்டிடியூட்னா உயரம்னு சொல்லுவாங்க. இப்போ ராக்கெட்டோட உயரம் குறைய குறைய ராக்கெட்டோட வெலாசிட்டினா என்னன்னு சொல்லலாம், ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஓகேவா, வேகம்னு சொல்லலாம். வெலாசிட்டி அதிகமாகுது. ராக்கெட்டோட உயரம் குறைய குறைய ராக்கெட்டோட வேகம் அதிகரிக்குது. ஓகேவா. அடுத்து, அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. ஃபைனல் ஸ்டேஜில் ராக்கெட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சு. எஸ்கேப் வெலாசிட்டினா தப்பி ஓடுறதுன்னு சொல்லுவோம்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இதை தான் ராக்கெட் ப்ரொபல்ஷனோட மெத்தட், அதுக்குள்ளே நடக்கிற மெத்தட், அது எப்படியெல்லாம் கட்டமைச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் அதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உள்ள அந்த ப்ரொப்பலன் டேங்க் அதெல்லாம் படிச்சுட்டு அது எப்படி மூவ் ஆகுது, ஃபைனலாக அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விட்டு போகுது அப்படின்றது தான் ராக்கெட் ப்ரொபல்ஷனோட மெத்தட். ப்ளஸ் அதோட அதை எப்படியெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான டெக்னிக். ஓகே. 7th question, give the applications of universal law of gravitation. universal law of gravitationனா உலகளாவிய ஈர்ப்பு விதி, அதோட யூசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், dimensions of heavenly bodies can be measured. heavenly bodiesனா வான்கோள்கள்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, இதோட டைமென்ஷன்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். டைமென்ஷன்னா லெங்க்த்தாக இருக்கலாம், அதோட ஹைட்டாக இருக்கலாம். இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, மாஸ் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கேன் பி கேல்குலேட்டட். எர்த்னா பூமியோட வெயிட் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து, 3rd பாயிண்ட், ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். புதுசான ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் அதெல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து, டு எக்ஸ்பிளைன் தி ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் யூஸிங் ஜியோட்ராபிசம். அதாவது வேர்களோட முளைப்பு இருக்கு இல்லையா, வேர்கள் முளைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோ இப்போ இந்த மாதிரி பிக்சர் இருக்கும், வேர் முளைச்சி வருது இல்லையா, அதை நம்ம ஜியோட்ராபிசம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா, அதுக்கு மெயின் மெத்தடாக இருக்கிறது யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் தான். இதிலேருந்து தான் ஜியோட்ராபிசம் வழியாக நம்ம வந்து ரூட்ஸ் எப்படி முளைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. அடுத்து, லாஸ்ட் பாயிண்ட், டு ப்ரெடிக்ட் தி பாத் ஆஃப் தி அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் அப்படின்னா பிளானட், ஸ்டார்ஸ், அந்த மாதிரி வான்கோள்கள் எதுவாக வேணா இருக்கலாம், அதோட பாத்துனா வழி, அதை கணக்கிடுறதுக்கோ இல்லைன்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கிறதுக்கோ நம்ம இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இதுதான் ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ், அதாவது ஒரு ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் அதெல்லாத்தையும் அதோட பாத் ப்ளஸ் அதே மாதிரி பிளான்ஸோட ஜெர்மினேஷன். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.